ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா. நம்ம தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சென்டென்ஸை சேம் இதே மாதிரி பேசுவோம். பாருங்களேன், உன்னால் முடிஞ்சுன்னா வா சொல்லுவோம் பார்த்தீங்களா. உன்னால் முடிஞ்சுன்னா அவங்க கூட போ, உன்னால் முடிஞ்சுன்னா அதை வாங்கிட்டு வா. அதாவது ஒருத்தங்களை ஒரு செயலை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லாமல் மென்மையாக உன்னால் முடிஞ்சுன்னா அதை செய் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் இன்றைக்கி நம்ம நிறைய இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட போகிறோம். வீடியோவை கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பேசிடலாம். சிம்பிள் தான். பாருங்களேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், இந்த ரெண்டு சென்டென்ஸை பாருங்களேன். உன்னால் முடியும், இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. உன்னால் முடியும் அப்படின்னா உன்னால் அப்படிங்கிறத நம்ம யூ அப்படின்னு சொல்லுவோம். முடியும் அப்படின்னா கேன். உன்னால் முடியும் அப்படின்னா யூ கேன். உன்னால் முடியும், யூ கேன். உன்னால் முடியும். ஈஸியாக இருக்கா? இப்போ இங்கே பாருங்களேன், உன்னால் முடிந்தால், உன்னால் முடிஞ்சுன்னா இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். பாருங்களேன், உன்னால் முடிந்தால் அப்படின்னா இஃப் யூ கேன், அவ்வளோதான். இஃப் யூ கேன், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இப்போ அப்படியே இந்த சென்டென்ஸை பாருங்கள். உன்னால் முடிந்தால் வா, இதை எப்படி பேசலாம்? இங்கே பாருங்கள், உன்னால் முடியும் அப்படின்னா யூ கேன். உன்னால் முடிந்தால் அப்படின்னா இஃப் யூ கேன். இங்கே எப்படி நம்ம எழுதியிருக்கோம்? உன்னால் முடிஞ்சுன்னா வா. இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம என்ன செயலை ஒருத்தங்களை செய்ய சொல்கிறோமோ அந்த செயலை ஃபஸ்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் இஃப் யூ கேன் அப்படிங்கிறத பேசுங்க, முடிஞ்சு. இங்கே பாருங்களேன், இங்கே நம்ம என்ன செயலை செய்ய சொல்கிறோம்? உன்னால் முடிஞ்சுன்னா வா. வர்றதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? சூப்பர், வெரி குட். கம். கம், வா. உன்னால் முடிந்தால் இஃப் யூ கேன், தட்ஸ் ஆல், தான். ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, யாரோ ஒருத்தங்களை நம்ம ஒரு செயலை செய்ய சொல்லும்போது அதை கட்டாயமாக அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் மென்மையாக உன்னால் முடிஞ்சுன்னா அதை செய், உன்னால் முடிஞ்சுன்னா வா, இந்த மாதிரி பேச வரும்போது தான் நம்ம என்ன சொல்கிறோமோ, எந்த வேர்பை வச்சு சொல்கிறோமோ அந்த வேர்பை பேசிட்டு இஃப் யூ கேன் அப்படிங்கிறத பேசணும், அவ்வளோதான். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். உன்னால் முடிஞ்சுன்னா என் கூட வா. நான் தனியாக தான் போகிறேன், உன்னால் முடிஞ்சுன்னா என் கூட வா, சேர்ந்து போகலாம். நீ கட்டாயமாக வரணும் அப்படின்னு சொல்ல வரல, உன்னால் முடிஞ்சுன்னா வா. பேச்சு வழக்கில் முடிஞ்சுன்னா, முடிஞ்சா இப்படிலாம் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, எப்படி சொல்லலாம்? இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நம்ம வா அப்படிங்கிறத பேசணும். ஓகேங்களா? வர்றதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். யாருடன் வர சொல்லியிருக்கோம்? பாருங்கள், என்னுடன். என்னுடன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? நல்லா கவனிங்களேன். வித் அப்படின்னா உடன் அப்படின்னு சொல்லும். என்னுடன் அப்படின்னா வித் மீ, அவ்வளோதான். கம் வித் மீ, கம் வித் மீ, என்னுடன் வா. எப்போ வர சொல்லியிருக்கோம் அப்படின்னா உன்னால் முடிந்தால். உன்னால் முடிந்தால்னா எப்படி சொல்லலாம்? பாருங்கள், இஃப் யூ கேன், இஃப் யூ கேன், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். கம் வித் மீ இஃப் யூ கேன். கம் வித் மீ இஃப் யூ கேன். உன்னால் முடிஞ்சுன்னா என் கூட வா. ஈஸியாக இருக்கா? புரிஞ்சா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ தான் இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கான்செப்டை வச்சு மட்டுமே என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாள் அல்லது 2 நாள் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது. வேர்பை பேச போகிறீங்க, இஃப் யூ கேன், அவ்வளோதான், முடிஞ்சு. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேர்பெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க. வீடியோ முடியும் போது கண்டிப்பாக நீங்கள் நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வெளியில் போய் பேச ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். இப்போ அடுத்து பாருங்களேன், உன்னால் முடிந்தால் போ. கட்டாயப்படுத்தலை, உன்னால் முடிஞ்சுன்னா போ. மென்மையாக சொல்கிறோம் பார்த்தீங்களா? உன்னால் முடிஞ்சுன்னா போ, இல்லைனா வேணாம். ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சூப்பர், வெரி குட். என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க.
ஓகே, டைப் பண்ணுறீங்களா? சூப்பர், வெரி குட். ஓகே, பார்க்கலாமா? உன்னால் முடிஞ்சுன்னா பாருங்களேன், அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் இருக்குது. இதை வச்சு நீங்கள் அந்த சென்ஸை பேசலாம். ஃபஸ்ட்டு எதை பேசணும் அப்படின்னா வேர்ப். இங்கே என்ன வேர்ப்? போகிறது தான் வேர்ப். போகிறது என்ன சொல்ல இங்கிலீஷில்? கோ, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் யூ கேன். இஃப் யூ கேன் அப்படின்னா உன்னால் முடிந்தால். கோ இஃப் யூ கேன், உன்னால் முடிஞ்சுன்னா போ. திட்ஸ் அவ்வளோதான். கோ இஃப் யூ கேன், உன்னால் முடிந்தால் போ, இல்லைன்னா வேணாம். ஓகேங்களா? ஓகே ஓகே, அடுத்து பாருங்கள், உன்னால் முடிந்தால் பள்ளிக்கு போ. வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் பேசிக்காக வீட்டில் இருப்பாங்க, கொஞ்சம் பரவலாமல் இருக்கும். அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? நீ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போவேன்னா உன்னால் முடிஞ்சுன்னா போ, இல்லைன்னா வேணாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெரி குட்ங்க. இப்போ பள்ளிக்கு போ அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசணும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? போ. போகிறது என்ன சொல்ல இங்கிலீஷில்? கோ. எங்கே போக சொல்லியிருக்கோம்? பள்ளிக்கு, ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்த இடத்துக்கு? பள்ளிக்கு அப்படின்னா டு ஸ்கூல். கோ டு ஸ்கூல். கோ டு ஸ்கூல் எப்போ அப்படின்னா உன்னால் முடிந்தால். உன்னால் முடிந்தால் அப்படின்னா இஃப் யூ கேன். தட்ஸ் ஆல். கோ டு ஸ்கூல் இஃப் யூ கேன். கோ டு ஸ்கூல் இஃப் யூ கேன், உன்னால் முடிந்தால் பள்ளிக்கு போ. ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? வெரி குட். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை பேசுங்க. உன்னால் முடிஞ்சுன்னா ஊருக்கு போ, உன்னால் முடிஞ்சுன்னா சென்னைக்கு போ, உன்னால் முடிஞ்சுன்னா வேலைக்கு போ. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு பிளேஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சர் காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 days கிளாஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது, 15 days கிளாஸ்க்கான பிபிடி ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து சிம்பிளான 3 சென்டென்ஸ் வச்சு நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 5 டாபிக் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கவனமாக கவனிங்க. உங்களுடைய ஆன்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சிருச்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்சுன்னா அப்படியே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். உன்னால் முடிஞ்சுன்னா டைம்க்கு வா. டைம்க்கு வா, கண்டிப்பாக வா, வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல வரல. உன்னால் முடிஞ்சுன்னா டைம்க்கு வா, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்னாலும் பரவாயில்ல. ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, இங்கே என்ன வேர்ப் இருக்குது? எந்த செயலை நம்ம செய்ய சொல்லியிருக்கோம் அப்படின்னா வர்ற ஒரு செயலை செய்ய சொல்லியிருக்கோம். வர்றதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். வரது நம்ம கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், வர சொல்லியிருக்கோம். எப்போ வர சொல்லியிருக்கோம் அப்படின்னா டைம்க்கு வா, நேரத்திற்கு வா. அப்போ இந்த நேரத்திற்கு இது எப்படி சொல்லலாம்? நல்லா கவனிங்க. நிறைய நேரங்களில் சொல்லுவோம். டைமுக்கு வா, டைமுக்கு சாப்பிடு, டைமுக்கு போ, டைமுக்கு தூங்கு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இங்கே நேரத்திற்கு வா அப்படின்னா கம். நேரத்திற்கு அப்படின்னா ஆன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கம் ஆன் டைம். கம் ஆன் டைம். நேரத்திற்கு வா, உன்னால் முடிஞ்சுனா. இஃப் யூ கேன். தட்ஸ் ஆல். நல்லா கவனிச்சுக்கோங்க. கம் ஆன் டைம் அப்படின்னா நேரத்திற்கு வா. இஃப் யூ கேன் அப்படின்னா உன்னால் முடிஞ்சுனா. உன்னால் முடிஞ்சுன்னா நேரத்திற்கு வா. கம் ஆன் டைம். இஃப் யூ கேன். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? உன்னால் முடிஞ்சுன்னா டைமுக்கு சாப்பிடு. இது எப்படி சொல்லலாம்? ஈட் ஆன் டைம். இஃப் யூ கேன். தட்ஸ் ஆல். உன்னால் முடிஞ்சுன்னா டைமுக்கு தூங்கு, உன்னால் முடிஞ்சுன்னா டைமுக்கு போ. இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன். உன்னால் முடிஞ்சுன்னா இதை செய், இல்லைன்னா செய்ய வேணாம். கஷ்டமான வேலை மாதிரி தெரியாது. உன்னால் முடிஞ்சுன்னா செய், இல்லைனா வேணாம். ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுக்குறோம். உன்னால் முடிஞ்சுன்னா செய், நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்ல வரல. ஒரு ஆப்ஷன் கொடுத்து அவங்க செய்யலாம், செய்யாமல் போகலாம். உன்னால் முடிஞ்சுன்னா செய். எப்படி சொல்லலாம்? உன்னால் முடிஞ்சுன்னா இதை செய். இதை செய் அப்படின்னா டூ இட். டூ இட் அப்படின்னு சொல்லலாம். டூ திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? டூ இட், இதை செய். உன்னால் முடிந்தால். இஃப் யூ கேன். தட்ஸ் ஆல். டூ இட் இஃப் யூ கேன். டூ இட் இஃப் யூ கேன். உன்னால் முடிஞ்சுன்னா இதை செய். நல்லா புரியுதா? நான் பேச பேச பின்னாடியே பேசணும், யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. ஓகே ஓகே, அடுத்து பாருங்களேன்.
உன்னால் முடிஞ்சுன்னா சாப்பிடு. ரொம்ப சாப்பிடல, உன்னால் முடிஞ்சுன்னா சாப்பிடு. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். சாப்பிடு, ஈட். உன்னால் முடிந்தால், இஃப் யூ கேன், தட்ஸ் ஆல் தான். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உன்னால் முடிஞ்சுன்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, உன்னால் முடிஞ்சுன்னா வா, உன்னால் முடிஞ்சுன்னா போ, உன்னால் முடிஞ்சுன்னா தூங்கு, உன்னால் முடிஞ்சுன்னா டிவி பாரு, உன்னால் முடிஞ்சுன்னா படி. இந்த மாதிரி என்னென்ன வேர்பெலாம் தெரியுதோ அந்த வேர்பை வச்சு மட்டுமே என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்கான டெலகிராம் சேனல் இருக்குது. அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக இந்த கான்செப்டில் இருக்கிற எல்லா சென்டென்ஸுமே அங்கே இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களாங்க? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், கம்யூனிகேஷன். உன்னால் முடிஞ்சுன்னா எனக்கு கால் பண்ணு. ஊருக்கு போயிட்டு உன்னால் முடிஞ்சுன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கால் பண்ணு. சொல்லுவோம் பார்த்தீங்களா, உன்னால் முடிஞ்சுன்னா எனக்கு கால் பண்ணு. எப்படி சொல்லலாம்? சூப்பர், வெரி குட், கரெக்டாக யோசிச்சிட்டிங்க, சூப்பர். எனக்கு கால் பண்ணு எப்படி சொல்லலாம்? கால் மீ. எனக்கு கால் பண்ணு. எப்போனா உன்னால் முடிஞ்சுன்னா, இஃப் யூ கேன். அவ்வளோதான். சேர்ந்து வாசிங்க. கால் மீ இஃப் யூ கேன். கால் மீ இஃப் யூ கேன். உன்னால் முடிஞ்சுன்னா எனக்கு கால் பண்ணு. அடுத்து பாருங்களேன், உன்னால் முடிஞ்சுன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பு. உன்னால் முடிஞ்சுன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பு. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். எனக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்னா டெக்ஸ்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் மீ. எப்போ? உன்னால் முடிஞ்சுன்னா, இஃப் யூ கேன். அவ்வளோதான், முடிஞ்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் நீங்களாகவே யோசிங்க, அதை இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், உன்னால் முடிந்தால் அதை எனக்கு அனுப்பு. எப்படி சொல்லலாம்? அதை எனக்கு அனுப்பு. send it to me. அதை எனக்கு அனுப்பு. எப்போ? உன்னால் முடிந்தால், if you can. that's all. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? ஓகே, இன்னும் நம்ம நிறைய சென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். வீடியோ கவனிங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்கள் ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், உன்னால் முடிஞ்சுன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. கம்பல்சரி கிடையாது, கட்டாயமும் கிடையாது. உன்னால் முடிஞ்சுன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே, எப்படி சொல்லலாம்? அவனை ரொம்ப கஷ்டப்படுறான், உன்னால் முடிஞ்சுன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே, பேசலாமா? அவனுக்கு உதவி செய் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான், பாருங்கள். ஹெல்ப் ஹிம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். அவனுக்கு உதவி செய், ஹெல்ப் ஹிம். எப்போ அப்படின்னா உன்னால் முடிந்தால், இஃப் யூ கேன். அவ்வளோதான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. எப்போ அப்படின்னா உன்னால் முடிஞ்சுன்னா. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு உன்னால் முடிஞ்சுன்னா. நம்ம இந்த மாதிரி பிரித்து பேச மாட்டோம். எப்படி பேசுவோம் அப்படின்னா, உன்னால் முடிஞ்சுன்னா ஹெல்ப் பண்ணு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, இது எப்படி நம்ம கேட்கலாம்? உன்னால் முடிஞ்சுன்னா நான் ஹெல்ப் பண்ணு. சிம்பிள் தான், பாருங்களேன். ஹெல்ப் மீ. எப்போ அப்படின்னா உன்னால் முடிந்தால், இஃப் யூ கேன். உன்னால் முடிஞ்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அவங்களே கஷ்டப்படுறாங்க. சிம்பிள் தான். ஹெல்ப் தெம் இஃப் யூ கேன். உன்னால் முடிஞ்சுன்னா. இந்த மாதிரி நீங்களாம் என்ன பண்ணுங்கள், பேசுங்க. உன்னால் முடிஞ்சுன்னா அருணுக்கு ஹெல்ப் பண்ணு, அவனே பாவம் கஷ்டப்பட்டுட்ருக்கான் சொல்லும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் பேசுகிறீங்களா? ஓகேங்க, சூப்பர். இப்போ அடுத்து பார்க்கலாமா? உன்னால் முடிஞ்சுன்னா இதை சுத்தம் செய். உன்னால் முடிஞ்சுன்னா இதை க்ளீன் பண்ணுறியா? கேட்போம்ல, எப்படி கேட்கலாம்? இதை சுத்தம் செய் அப்படின்னா க்ளீன் இட். உன்னால் முடிந்தால், இஃப் யூ கேன். தட்ஸ் ஆல். க்ளீன் இட் இஃப் யூ கேன். ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்களேன். உன்னால் முடிஞ்சுன்னா சமை. உன்னால் முடிஞ்சுன்னா சமை. சிம்பிள் தான். சமை, குக். உன்னால் முடிந்தால், இஃப் யூ கேன். தட்ஸ் ஆல். இப்போ இப்படி சொல்கிறோம், உன்னால் முடிஞ்சுன்னா எங்களுக்காக சமை. உன்னால் முடிஞ்சுன்னா எங்களுக்காக சமை. சிம்பிள் தான், பாருங்களேன். குக் ஃபார் அஸ். ஃபார் அஸ் அப்படின்னா எங்களுக்காக. குக் ஃபார் அஸ், எங்களுக்காக சமை. எப்போ அப்படின்னா உன்னால் முடிந்தால், இஃப் யூ கேன். தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? ஓகே, நம்ம இதை இப்படியும் நம்ம பேசலாங்க. இப்போ பாருங்கள், உனக்கு டைம் இருந்துச்சுன்னா சமை. இப்படி நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம நிறைய பேசுவோம். உனக்கு டைம் இருந்துச்சுன்னா எங்களுக்காக சமை. சிம்பிள் தான், பாருங்களேன்.
குக் ஃபார் அஸ், எங்களுக்காக சமை. எப்போ? உனக்கு டைம் இருந்தால், உனக்கு நேரம் இருந்தால்னா இஃப் யூ ஹாவ் டைம், தட்ஸ் ஆல். இஃப் யூ கேன் அப்படின்னா உன்னால் முடிந்தால், இஃப் யூ ஹாவ் டைம் அப்படின்னா உனக்கு நேரம் இருந்தால். ரெண்டுக்குள்ள அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உங்களுக்கு தனியாக இதை வச்சு வீடியோ வேணும், இஃப் யூ கேனுக்கும் இஃப் யூ ஹாவ் டைமுக்கும் தனியாக வீடியோ வேணால் கேளுங்க, காமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ நம்ம 3 பாயிண்டில் நம்ம சிம்பிளான சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். 3வது பாயிண்டில் இப்போ சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்டென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்கள் ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 4th பாருங்களேன். உன்னால் முடிஞ்சுன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சொல்கிறோம் பார்த்தீங்களா? உன்னால் முடிஞ்சுன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுவேன். ஓகே, எப்படி சொல்லலாம்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. வெயிட் அ மினிட். வெயிட் அ மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எப்போ அப்படின்னா உன்னால் முடிஞ்சுன்னா, இஃப் யூ கேன், தட்ஸ் ஆல். வெயிட் அ மினிட் இஃப் யூ கேன். வெயிட் அ மினிட் இஃப் யூ கேன். உன்னால் முடிஞ்சுன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நெக்ஸ்ட்னு பாருங்களேன். உன்னால் முடிஞ்சுன்னா நாளைக்கு வா. கட்டாயம் கிடையாது, உன்னால் முடிஞ்சுன்னா நாளைக்கு வா. எப்படி சொல்லலாம்? நாளைக்கு வா அப்படின்னா கம் டுமாரோ, நாளைக்கு வா. எப்போ? உன்னால் முடிந்தால். இப்போ ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி எழும்பும், அது என்னென்னு எனக்கு நல்லா புரியுது, வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ உன்னால் முடிஞ்சுன்னா இஃப் யூ கேன், அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ அடுத்தது பார்க்கலாமா? பாருங்களேன். உன்னால் முடிஞ்சுன்னா என்னை சந்தி, உன்னால் முடிஞ்சுன்னா என்னை மீட் பண்ணு. இப்போது ஒரு சில பேருக்கு மைண்ட் செட் எப்படி போகுது அப்படின்னா, மகா இந்த இடத்துல ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்குது, அதை சொல்லிக் கொடுக்காம நீங்கள் வாட்டுக்கு இங்கே வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு புரியுது, நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்க மகா டூ அப்படின்னா இக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த இடத்துல உன்னால் முடிஞ்சுன்னா நாளைக்கு வா. அப்போ நாளைக்கு அப்படின்னா இந்த இடத்துல இக்குன்னு வந்திருக்குல்ல, அப்படின்னா டு டுமாரோ அப்படின்னு தானே சொல்லணும். கம் டு டுமாரோ இப்படி தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், எல்லாமெல்லாம் இருக்காது, எல்லாருக்கும் சந்தேகம் இருக்காது. ஏன்னா நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகம் இருக்கும். எப்பயுமே டுடே, டுமாரோ, எஸ்டர்டே இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் வச்சு பேசுகிறோமோ அதுக்கு முன்னாடி டூ யூஸ் பண்ணி பேசவே கூடாது. ப்ரிப்போசிஷன் வரவே வராது. ஓகேங்களா? நாளைக்கு அப்படின்னா டுமாரோ தான், டு டுமாரோ கிடையாது. ஓகேங்களா? கம் டுமாரோ இஃப் யூ கேன், கம் டுமாரோ இஃப் யூ கேன். உன்னால் முடிஞ்சுன்னா நாளைக்கு வா, இப்படி தான் பேசணும். டூ எக்காரணத்தை கொண்டு எங்கேயுமே நாளைக்கு இக்குன்னு வருது அப்புறம் டூ பேசணும், டூ வச்சு தான் பேசணும் அப்படிங்கிற அர்த்தம் எங்களுக்கு வரவே கூடாது. நீங்கள் நினைக்கவே கூடாது, அது தப்பு. ஓகேங்களா? நீங்கள் வெறுமணிக்காவே டுமாரோ அப்படின்னு பேசுனீங்கன்னா என்ன, எக்காரணத்தை கொண்டும் நாளைக்கு அப்படிங்களா எங்கெல்லாம் பேசுகிறீங்களோ டூ வச்சு மட்டும் பேசுகிறாதீங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? வெரி குட், சூப்பருங்க. அடுத்து பாருங்கள். உன்னால் முடிஞ்சுன்னா என்னை வந்து மீட் பண்ணு சொல்லுவோம் பார்த்தீங்களா? என்னை சந்தி அப்படின்னா மீட் மீ. எப்போ? உன்னால் முடிந்தால், இஃப் யூ கேன். இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம எப்படியும் பேசலாம் அப்படின்னா, உனக்கு டைம் இருந்துச்சுன்னா என்னை வந்து பாரு சொல்லுவோம் பார்த்தீங்களா? உனக்கு நேரம் இருந்தால் என்னை வந்து சந்தி அப்படின்னா என்னை சந்தி, மீட் மீ. எப்போ? உனக்கு டைம் இருந்தால், இஃப் யூ ஹாவ் டைம். ஓகேங்களா? இஃப் யூ ஹாவ் டைம். இந்த ரெண்டுக்கும் வீடியோ வேணுமா? வேணும் அப்படின்னா காமெண்ட்டில் கேளுங்க. நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் தனியாக செப்பரேட்டாக இதே மாதிரி தனியாக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்கள் ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணுங்க. அடுத்து பாருங்கள். உன்னால் முடிஞ்சுன்னா முயற்சி செய். எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. முயற்சி செய் அப்படின்னா ட்ரை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உன்னால் முடிஞ்சுன்னா மறுபடியும் ட்ரை பண்ணு. அந்த மறுபடியும் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ட்ரை அகைன். எப்போ? உன்னால் முடிந்தால், இஃப் யூ கேன், தட்ஸ் ஆல். ட்ரை அகைன் இஃப் யூ கேன், ட்ரை அகைன் இஃப் யூ கேன். உன்னால் முடிஞ்சுன்னா மறுபடியும் ட்ரை பண்ணு. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். உன்னால் முடிஞ்சுன்னா பயிற்சி செய். உன்னால் முடிஞ்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? பயிற்சி செய். எப்படி பேசலாம்? ப்ராக்டிஸ்
இஃப் யூ கேன், உன்னால் முடிஞ்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ண. நெக்ஸ்ட் ஒன், உன்னால் முடிஞ்சுன்னா இதை முடி. உன்னால் முடிஞ்சுன்னா இதை முடி. எப்படி சொல்லலாம்? முடி, ஃபினிஷ், இதுனா இட். எப்போ? இஃப் யூ கேன், உன்னால் முடிஞ்சுன்னா இது முடியும். ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தயவு செய்து அதை பேசுங்க. நல்லா புரியுது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, மகா எங்களுக்கு நல்லா புரியுது, அந்த டைமுக்கு புரியுது, ஆனால் அதுக்கப்புறம் வெளியில் போனதுக்கப்புறம் புரிய மாட்டேங்கி. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, அதை அப்படியே பேச ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் நீங்களாக வாய்ப்பு உருவாக்கி நீங்கள் பேசிடுங்க. ஓகேங்களா? நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க. கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாவது என்ன பண்ணிடுவேன், உங்களை பேச வச்சுருவேன். ஓகே, வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கா? இப்போ ஃபைனலாக நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். வீடியோ புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாங்க.